ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ வெல்கம் பேக் டு ஸ்வீட் ஹோம் ஃபேமிலி. ஸோ ஆக்சுவலா நம்ம வீடியோஸ்ல மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் ஆனா வந்து நான் ஷார்ட்ஸ் வந்து 2 weeks ஒன்ஸோ இல்ல 1 week ஒன்ஸோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலா ட்ரிப்புக்கு போறது அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ நம்ம ஸ்வீட் ஹோம் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ மூலயமா அவங்க எல்லாம் வந்து ஒரு சூப்பரான ட்ரிப்புக்குள்ளதான் வந்து நான் வந்து கூட்டிட்டு போகிறோம். ஸோ ஆக்சுவலா அதுல பாத்தீங்கன்னா நல்ல நல்ல பிளேசஸ், அதுக்கப்புறம் நல்ல ஒரு நேச்சுரல் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கவர் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாலும் வந்து இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து நீங்க ரெகுலரா பாக்கணும். ஸோ இந்த ட்ரிப்பை பார்த்து சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அன்பிளான் ட்ரிப். ஸோ நமக்கு வந்து எப்போ சம்மர் ஹாலிடேஸ் வந்து கன்ஃபார்ம்டு அப்படின்றது வந்து தெரியாமலே இருந்ததால பாத்தீங்கன்னா எப்போ போறோம் அப்படின்றதே வந்து எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸா புக் பண்ணி மே ஃபர்ஸ்ட் வீக் வந்து போறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ சம்மர் வெக்கேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ட்ரெயின்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 months பிஃபோராவே நம்ம வந்து புக் பண்ணணும்ல. ஸோ நம்ம வந்து சடனா புக் பண்ணதால நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லயே அப்படியே காமிச்சிட்டு இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்த்தும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ட்ரெயின் டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆகி நம்ம வந்து சென்ட்ரலுக்கு போயாச்சு. பட் ஆனா அங்க பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து நாளைக்கு மார்னிங் 7 o'clock தான் வரும், டிலே ஆகி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், அவ்வளவு நேரம் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ண முடியாது அப்படின்றதுனால அந்த ட்ரெயின் டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டு ஸோ இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா நாங்க வந்து அதுக்கப்புறம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்க வந்து ஒரு பிரைவேட் டிராவல்ஸ் வந்து ஹஸ்பண்ட் வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து பஸ் டிராவல்ஸ்ல எப்படி போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லணும். எனக்கு வந்து ஆக்சுவலா இது ரொம்பவே வந்து கம்ஃபர்டா தான் ஃபீல் ஆச்சு. ஸோ ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு இது பாத்தீங்கன்னா. ஸோ ஆக்சுவலா நைட்டு ஃபுல்லா அப்படியே வந்து டிராவல்லயே இருந்து மூவ் ஆகி இயர்லியராகவே மார்னிங் வந்து ஒரு 5:30 6 o'clock நம்ம வந்து திருவாரூரம் வந்து வந்தாச்சு. ஸோ வெல்கம் டு திருவாரூரம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போய் பார்க்க போற பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மநாப சுவாமி. ஆக்சுவலா இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து காலேஜ் படிக்கும் போது அசைன்மெண்ட் வரும்ல. ஸோ அதுக்காக ட்ரிப்பை பத்தி அசைன்மெண்ட்காக பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க, திருவாரூரம் கன்னியாகுமரி அப்படின்ற மாதிரி. ஸோ அப்ப வந்து அந்த டைம்க்கு நம்ம வராதுனால பாத்தீங்கன்னா வந்து கோவிலுக்குள்ள வந்து போக முடியாதனால கோபுரம் மட்டும் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் சுசீந்திரம் ஆஞ்சநேயர் கோவில் கன்னியாகுமரி அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு வந்துட்டோம். ஸோ அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பத்மநாப சுவாமி வந்து பாக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசை. ஆக்சுவலா கேரளால மட்டும் இந்த கோவில் வந்து பிரபலம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ த வேர்ல்டு ரிச்சஸ்ட் டெம்பிள் அப்படின்ற மாதிரி வந்து இது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்சுவலா சாமி போய் தரிசிக்கும் போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த கோவிலோட கட்டிட வேலைப்பாடுல இருந்து அந்த ஒவ்வொரு தூண்ல இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நுணுக்கமா அவ்வளவு அழகா வந்து அதை வந்து செலுத்திருந்தாங்க. சோ இந்த கோவில் நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சோ நாங்க போன நேரம் பார்த்து அங்க வந்து யானையும் வந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க. சோ அது வந்து பார்த்தது, அதுக்கப்புறம் நிறைய பூஜைகள் வந்து அங்க நடந்துட்டு இருந்துச்சு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. சோ கோவில் கருவறையில இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி வந்து இப்படிதான் இருப்பாங்க. அங்க வந்து அந்த 3 துறை மாதிரி வந்து வச்சிருக்காங்க. சோ அதுல வந்து நம்ம அப்படியே ஒவ்வொரு இதுவா நம்ம பாக்குற மாதிரி இந்த மாதிரிதான் வந்து நம்ம வந்து சாமியை பார்த்தோம். ஆக்சுவலா அது பார்த்தது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வைப்ரேஷனா வந்து இருந்துச்சு. இது வந்து நம்ம ஸ்டே பண்ணிருந்த ஹோட்டல். சோ இந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா கோவிலுக்கோ ஹோட்டலுக்கோ ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சோ ரொம்பவே பக்கம். இங்க பாத்தீங்கன்னா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு பர்ஃபெக்ட். சோ நம்ம வந்து இப்ப அந்த டைனிங்குள்ள வந்து நம்ம என்ட்ரி ஆகுறோம். சோ என்ட்ரி ஆகும் போதே பாத்தீங்கன்னா அந்த ஆம்பியன்ஸ் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஆக்சுவலா ஒரு அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். சோ ரொம்ப காமா இருந்துச்சு அது பாத்தீங்கன்னா. சோ நம்ம மட்டும்தான் உள்ள வந்து என்ட்ரி ஆயிருக்கோம். இந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு ராஜஸ்தானி கெட்டப் மாதிரி வந்து சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த ஹோட்டலோட நேமும் பாத்தீங்கன்னா ஹோட்டல் ராஜஸ்தானி தான். இது இங்க பாத்தீங்கன்னா
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஜூஸ்ல ஆரம்பிச்சு பிரெட் பட்டர் ஜாம் அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் கேரளாவோட ஃபேவரட் டிஷ்ஷான கடலைக்கறி புட்டு எக்கு ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து அந்த பஃபெட்ல வந்து நம்மளுக்கு இருந்துச்சு. ஸோ ஃபுட்டோட குவாலிட்டி எல்லாமே வந்து நல்ல ஒரு டேஸ்டாகவும் பிளஸ் வந்து சூப்பராகவும் தான் அங்க வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம ஊர் டிஷ்ஷான வந்து சாம்பார் வடை, அதுக்கப்புறம் வந்து எக்கறி, அப்புறம் கடலைக்கறி, அது மாதிரி இந்த சைடு வந்து அந்த குழம்பு ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிரெட் ஜாம் பட்டர் இதெல்லாம் வந்து தனியா கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே வந்து ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி தான் வந்து அங்க இருந்துச்சு. அம்மா சோ ஸ்வீட்டா? அம்மா ரொம்ப ரொம்ப ஸ்வீட், டபுள் டபுள் டபுள். இந்த பிளேஸோட பேர் பாத்தீங்கன்னா பூவர் ஐலாண்ட். அதாவது இது வந்து ஒரு மினி தீவு. இது பாத்தீங்கன்னா சோ இது வந்து திருவாண்டரம்ல இருந்து ஒரு 13 மினிட்ஸ் ஆகுது நம்மளுக்கு வந்து இங்க டிராவல் பண்ணி போறதுக்கு. சோ இங்க வந்து அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அந்த மரங்கள் பார்க்கும் போது அந்த போட்டிங்ல நம்ம வந்து போற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து போகும்போதே நம்மளுக்கு இளநீ இதெல்லாம் வந்து வச்சுட்டு இருக்காங்கல்ல. சோ பப்பு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்து என்ஜாய் பண்ணிட்டு பாத்துட்டு வந்துட்டு இருந்தான். இங்க வந்து நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்காத பறவைகள்லாம் இங்க பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம அப்படியே லைவா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா. சோ ஆக்சுவலா கேரளானாலே வந்து நேச்சர் தானே நம்மளுக்கு. சோ எப்ப சம்மர் ட்ரிப் போகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னாலும் நான் ஃபர்ஸ்ட் சொல்ற இடம் பாத்தீங்கன்னா கேரளா தான். அது என்னமோ தெரியல, எனக்கு வந்து அங்க எந்த ட்ரிப்னாலும் வந்து அங்க போறது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் சுத்தி பச்சை பசேல்னு இருக்கும் பாருங்க. சோ அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா ஈகல்லே வந்து கோல்டன் ஈகல் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து லைவா வந்து பார்த்தேன். சோ இது ஆக்சுவலா ரொம்ப ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு எனக்கு வந்து அதை பார்த்தது. ஹாப்பியாவும் வந்து ஃபீல் ஆச்சு. சோ இது மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்டான பறவைகள் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியும். சோ இந்த போட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போறது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்மளுக்கு போட் ஹவுஸ் மாதிரியும் வந்து இருக்கு, பிளஸ் வந்து போட் ஹோட்டல்ஸ் மாதிரியும் வந்து அங்க வச்சிருக்காங்க. சோ இந்த பிளேஸ்ல இருந்து அப்படியே வந்து கோல்டன் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் போனாங்க. பட் பீச் வந்து நம்ம உள்ள இப்போ போக கூடாது அப்படின்றதுனால வந்து நாங்க பீச் வந்து நாங்க போல. சோ வெளியில இருந்தே அந்த வியூ வந்து பார்த்தாச்சு நம்ம. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாறையில வந்து ஒரு யானையோட முகம் தெரியுற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. சோ அது சர்ச் இது எல்லாமே வந்து இந்த ஐலாண்ட்ல பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
லோவர் ஐலாண்டோட பாத்தீங்கன்னா திருவாண்டம் ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு. சோ இப்ப பாத்துட்டு இருக்க பிளேஸ் பாத்தீங்கன்னா நாகர்கோவில். நம்ம வந்து நாகர்கோவில் வந்தாச்சு. இங்க வந்து நாகர்கோவில்ல இருந்து ஒரு 1.5 hours தள்ளி வந்து கலியல், அங்க வந்து வைகுண்டம் லீகசி அப்படின்ற ஒரு ரெசார்ட்ல வந்து நம்ம இப்ப ஸ்டே பண்ணிருக்கோம். சோ இந்த ரெசார்ட் சுத்தி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரப்பர் மரம் தான். பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரொம்ப காமா, பேர்ட்ஸோட சத்தம் மட்டும் தான் நம்மளுக்கு கேட்கும். ஸோ நல்ல ரிலாக்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு இந்த ரெசார்ட். பாத்தீங்கன்னா ரொம்பவே காம் அண்ட் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா உள்ள என்ட்ரி ஆன உடனே பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெயிண்டிங் பார்த்தேன். சோ சில பெயிண்டிங் தான் வந்து நம்மளோட ரொம்ப கனெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி வந்து இந்த பெயிண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலா இப்ப வந்து நம்ம அப்படியே நம்ம தங்கி இந்த ரெசார்ட்டோட வியூ வந்து நம்ம அப்படியே சுத்தி பார்க்கலாம். சோ அங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களும் வந்து அவ்வளோ உயரத்துக்கு அப்படி இருக்கிற மாதிரி. அங்க வந்து நம்ம ஆக்சுவலா நம்ம ஊர்ல வந்து மாமரம் எல்லாம் பார்த்திருக்கோம். அது வந்து ஒரு மாதிரி படர்ந்து விரிஞ்சுதான் வந்து இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா மாமரம் கூட அவ்வளோ உயரமா இருந்தெல்லாம் நான் வந்து இங்க பார்த்தேன். சோ நல்ல ஒரு சுத்தி ஒரு நல்ல ஒரு நேச்சர் அட்மாஸ்பியரோட வந்து சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா இந்த ரெசார்ட்னு தான் சொல்லணும். இங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்த ஆக்சுவலா நாங்க வந்து இங்க வந்து 3 days ஸ்டே பண்ணியிருந்தோம். திருவாண்டரம்ல வந்து 1 day வந்து இருந்தோம். ஸோ டோட்டலா வந்து 4 days. ஸோ இங்க ஆக்சுவலா இந்த 3 days-ம் வந்து எப்படி போச்சுன்னு தான் வந்து தெரியல அப்படின்னு சொல்லணும். இங்க இந்த இடம் சுத்தியுமே வந்து நம்மளுக்கு நிறைய பிளேசஸ் இருந்துச்சு. இந்த மொமெண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பார்க்கவே வந்து இப்ப பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா வந்து பப்புவோட ஊஞ்சல் விளையாடுற மொமெண்ட். ஸோ அவனோட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அவன் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டான், நிறைய ஷேர் பண்ணான். ஸோ குழந்தைங்களுமே வந்து இப்ப வந்து வளர்ந்துகிட்டே வராங்கல்ல. ஸோ நம்ம ஃபேமிலியா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்றதே ஆக்சுவலா இப்போ வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மார்னிங் ஒரு 5 மணிக்கு எழுந்தோம்னா ஈவினிங் வந்து ஒரு 10:30 வரைக்கும் எப்படி அவ்வளவு ஃபாஸ்டா ஒரு நாள் ஓடுது அப்படின்றதே வந்து தெரியாம இருந்துச்சு. சோ அப்படி இருக்கிற இதுல வந்து ஒரு அன்பிளான்டா நாங்க வந்து ஒரு ட்ரிப் பண்ணது, ஒரு பிளான் ட்ரிப்பா வந்து சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு வந்தது அப்படின்றதே வந்து ஒரு சூப்பரா தான் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லணும். இப்போ நிறைய விஷயம் வந்து பப்பு கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ண ஒரு ஹாலிடே ட்ரிப் மாதிரி வந்து இது வந்து அவனுக்கு போச்சு. ஸோ அவங்க டேடாவோட வந்து ஷெடியூல் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து இங்க பண்ணிட்டு இருந்தான் அவன் பாத்தீங்கன்னா. ஆக்சுவலா திருவாண்டரம்லயும் சரி நாகர்கோவில்லையும் சரி நல்ல வெயிலா தான் இருந்துச்சு காலையில. சோ அங்க பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேல இந்த மாதிரி ஒரு கிளைமேட் தான். சோ நல்ல ஒரு இடியோட ஒரு மழை. சோ இது பார்க்கும் போது ஆக்சுவலா திடீர்னு ஒரு மழை வந்தது வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இந்த சம்மர்ல வந்து இந்த மழையை பார்க்கும் போது அந்த ஃபீலே வந்து வேற லெவல்னு தான் சொல்லணும். சோ இப்ப வந்து நீங்க மார்னிங் வியூ எல்லாம் பாத்தீங்கல்ல, நைட் வந்து ஸ்டே பண்ணிருக்கும் போது அந்த சுத்தி இருக்க வியூ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. சோ அங்கங்க அந்த லைட்டோட வெளிச்சம் மட்டும் தான் தெரியும். சோ அந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ரப்பர் மரம். சோ இந்த வியூ வந்து எப்படி இருக்கு பாருங்க. நைட்டோட வியூவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நைட் டின்னர் முடிச்சுட்டு இப்ப வந்து நம்ம ரூம்ஸ்க்கு வர போறோம். ஸோ வரும்போதே பாத்தீங்கன்னா 2 சைடுமே வந்து அந்த தண்ணியில ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் போறது வந்து
பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஃபிஷ் வந்து நல்லா பெருசா ஒன்னொன்னு பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவா இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம ரூம்ஸ், இது பாத்தீங்கன்னா செலக்டடான ரூம்ஸ் தான் மொத்தமே அங்க. ஸோ ஸ்பைசஸோட நேம் வந்து அங்க வச்சிருந்தாங்க. க்ளோவ்ஸ், சினமன், அதுக்கப்புறம் பெப்பர், ஜிஞ்சர், அந்த மாதிரி வந்து நேம்ஸ் வந்து அங்க வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நைட்டு வந்து ஹோம் தியேட்டர் கூட அங்க இருந்துச்சு. ஸோ அதுல வந்து மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அந்த மூவி வந்து மாதவன் ஜோதிகா நடிச்ச லேட்டஸ்டா வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த மூவி. அது என்ன மூவி அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க. அந்த மூவியோட நேம் கேட்ட உடனே ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பயமா ஆயிடுச்சு. இந்த அட்மாஸ்பியருக்கு இந்த மூவி வந்து பார்க்கவே மாட்டேன், த்ரில்லர் படம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் என் பையனும் வந்து கன்வீனியன்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. சோ அந்த ஹோம் தியேட்டருக்குள்ள போயிட்டு அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட அந்த படம் பார்க்கும் போது ஆக்சுவலா இந்த பிளேஸ்ல அந்த மாதிரி ஒரு மூவி பார்க்கும் போது ரொம்பவே வந்து த்ரில்லரா இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆக்சுவலா மாதவன்னாலே வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா இந்த மூவில அவங்க வந்து இப்படி நினைச்சிருப்பாங்க அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சோ பார்க்கும்போது அவ்வளவு டெரரா, என்ன இப்படி நடிச்சிருக்காங்களே இந்த படத்துல அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு. சோ மூவி பார்த்துட்டு அப்படியே நைட்டு வெளியில வந்து அந்த வியூ பார்க்கும் போது ரொம்ப த்ரில்லரா இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் இப்ப நினைக்கும் போது நான் அப்ப வந்து பயந்தது வந்து எனக்கு வந்து ஒரு காமெடியா இருந்த மாதிரி இருக்கிற த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா அது. சோ இது பாத்தீங்கன்னா வந்து மார்னிங் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஃபட் தான் வந்து இங்கேயோ இருந்துச்சு. ஸோ இதுவுமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டி அப்படின்ற மாதிரி அந்த பஃபட்ல இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா. ஸோ ஆக்சுவலா நல்ல ஒரு டேஸ்ட்ல சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா நம்ம ஹோம் ஸ்டைல சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியா வந்து கொடுத்துருந்தாங்க. ஆமா நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஹாப்பி சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தங்கியிருந்த பிளேஸ்க்கு நியர்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி பார்க்க வந்து கிளம்பியாச்சு. ஸோ போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா பலாப்பழ மரம் பார்த்தேன். அப்படியே கீழேயே வந்து பெரிய பெரிய பழம்லாம் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலா நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா கண்ணு கேட்கிற தூரம் எல்லாமே வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ எத்தனை டைம் போய் பார்த்தாலுமே வந்து எனக்கு வந்து சலிக்கவே சலிக்காது. ஸோ அங்கேயே பார்க்காத பிளேசஸ் ஏதாவது இருந்தா பார்க்கணும் அப்படின்ற மாதிரிதான் தோணும். ஆக்சுவலா தேக்கடி கூட வந்து நாங்க போயிட்டு வந்தோம் ஒரு டைம் பாத்தீங்கன்னா, ஆலப்பே, தேக்கடி அதெல்லாமே வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம தங்கியிருந்த ரெசார்ட் பக்கத்துல இருக்க ஒரு டேம். இந்த டேமோட நேம் பாத்தீங்கன்னா சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தங்கியிருந்த ரெசார்ட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து இது இருந்துச்சு. இந்த வியூ வந்து பாக்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த மலையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபேஸ் வந்து அப்படியே தெரியற மாதிரி இருக்கு பாருங்க. ஆக்சுவலா ஒரு ஆள் வந்து அப்படியே படுத்துட்டு வானத்தை பாக்குற மாதிரி அப்படி இருந்துச்சு. ஸோ போகும்போதே வந்து ஒன்னொன்னா அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த பிளேசஸ்ல வந்து தண்ணி வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்.
அப்படியே இனிப்பா இருந்துச்சு அந்த தண்ணி பாத்தீங்கன்னா. அந்த நம்மளுக்கு வந்து அந்த இது ஸோ அந்த சுத்தி அந்த சரௌண்டிங்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. அந்த வியூவே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபன் ஸ்டால் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு முத்து படம் வந்து ஞாபகம் வந்துருச்சு. ஸோ ரஜினிகாந்த் அவங்களும் மீனாவும் போகும்போது அந்த இடத்துல கேரளால ஒரு இடத்துல போயிடுவாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் அந்த புட்டு நேந்திர பழம் இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஷாப் இருந்துச்சு. ஸோ அதை காமெடியா அதை வந்து சொல்லிக்கிட்டே இங்க பக்கத்துல இருக்க அந்த பாறை மேல வந்து பாப்பா மேலே ஏறுறேன் அப்படின்ற மாதிரி ஏறிட்டு இருந்தான். ஸோ அப்படியே அந்த வியூ வந்து அப்படி பாத்துட்டு இருந்தோம் அங்க பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பாத்துட்டு இருக்க பிளேஸ் பாத்தீங்கன்னா திருப்பரப்பூர் ஃபால்ஸ். சோ இதுதான் வந்து நம்ம அந்த ஃபால்ஸ்க்கு போறதுக்கான என்ட்ரன்ஸ் பிளேஸ். சோ போகும்போதே வந்து சுட சுட பஜ்ஜி போண்டால இருந்து ஒரு ஸ்டால் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் இங்க இருக்கு, நல்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல. சோ சின்ன வயசுல வந்து ஒரு கடை தெருவுக்குள்ள போனோம்னா எப்படி அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவோம், அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. சோ நிறைய அங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், அங்க வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்லயே வந்து அங்க கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ இங்கதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பப்பு வந்து மாஸ்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிமல்ஸ் மாதிரி அந்த மாதிரி போட்ட மாஸ்க் எல்லாம் வாங்கினா. சோ தண்ணி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த நாங்க போயிருந்த டைம் பாத்தீங்கன்னா. சோ இந்த ஃபால்ஸ்ல பார்க்கவே இந்த ஃபால்ஸ் இருக்காங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு. நம்ம நெக்ஸ்ட் போற பிளேஸ் பாத்தீங்கன்னா ஆதிகேஷ பெருமாள் டெம்பிள். ஸோ ஆக்சுவலா வந்து நம்ம திருவேண்டரம்ல வந்து பத்மநாப சுவாமி பார்த்தோம் இல்ல. ஸோ அங்க வந்து நம்ம கருவறையில் இருக்க சாமியை வந்து சப்போஸ் வந்து சரியா தரிசிக்க முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ கண்டிப்பா வந்து ஆதிகேஸ்வர பெருமாள் டெம்பிள் வந்து பாருங்க. இங்க இருக்க சுவாமி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவரை மாதிரியே வந்து இங்க இருப்பாங்க கருவறையில. இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கூட்டமும் இருக்காது இந்த கோவில்ல அப்படின்றதுனால நம்ம நல்லா வந்து சாமி வந்து தரிசிக்கலாம். ஆக்சுவலா இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா சுயம்புவா வந்து சுவாமி வந்து உருவானவர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாகர்கோவிலின் ராஜாவான நாகராஜா கோவில வந்து தரிசிச்சுட்டு நம்ம வந்து ட்ரெயின் வந்து ஏறியாச்சு. ஸோ நாகர்கோவில் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ ட்ரிப்போட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். பாட்டு கிளியில பாட்டு தும் ஷாக் தும் 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 ஷாக். பிரியா கண்ணில் 2 கோழி முட்டை இருக்கு. தும் ஷாக் தும் 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 ஷாக் ஷாக் தும் ஷாக் தும் 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 ஷாக். கோழி கறகோ தும் ஷாக் தும் 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 ஷாக் தும் ஷாக் தும் 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 ஷாக். கோழி கக்கறகோ தும் ஷாக் தும் 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 ஷாக். பிரியா கண்ணில் 2 கோழி முட்டை இருக்கு. கோழிக்கு கணக்கு தும் ஷாக் தும் 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 ஷாக். ஸோ ஃபைனலி நம்ம வந்து ட்ரிப்போட எண்டுக்கு இப்போ வந்துட்டோம். ஸோ பேக் டு ஹோம் டவுன். ஸோ ஹோம் இஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் ஹோம்ல. ஸோ நம்ம எந்ததான் பிளேஸ் போனாலும் போயிட்டு ரிட்டர்ன் பேக் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு அது ஒரு ஹாப்பியா வந்து ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு முருங்கை மரத்துல வந்து ஆக்சுவலா கிளம்பும் போது முருங்கைக்காய் வந்து பிஞ்சா இருந்துச்சு. ஸோ கரெக்டா வரும்போது பாத்தீங்கன்னா அது நம்ம வந்து குக் பண்ற அளவுக்கு முருங்கைக்காய் வந்து இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும் போதே அந்த ஸ்மைல் ஒரு ஸ்டாரோட வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து எப்பவுமே இந்த மரத்தை பார்ப்பேன். பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா நம்ம வீட்டு வடபழனில இருந்து எடுத்துட்டு வந்து வச்ச ஒரு கிளை. ஸோ எப்பவுமே எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மரம் பாத்தீங்கன்னா. ஸோ பேக் டு ஃபார்ம் நம்ம கிச்சனுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. ஸோ என்னதான் டூருக்கு போயிட்டு ரிட்டர்ன் பேக் வரும்போது பாத்தீங்கன்னா
நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடுறது அப்படின்றது வந்து ஒரு இதுவா இருக்கும்ல. சோ அந்த மாதிரி சோ எனர்ஜி லெவல் எனக்கு கொஞ்சம் அதிகமாகணும்னு பாத்தீங்கன்னா சிறுபருப்பு அதிகமாவும் அரிசி கொஞ்சம் கம்மியாவும் போட்டு வந்து நான் பொங்கல் செஞ்சிருவேன். அப்பதான் கொஞ்சம் வந்து எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் எனக்கு. சோ பப்புமாக்கு வந்து கோதுமை தோசை வந்து ஊட்டி கொடுத்தாச்சு. அவன் வந்து பொங்கல் சாப்பிட மாட்டான் அப்படின்றதுனால. சோ லஞ்சுக்குமே பாத்தீங்கன்னா மார்னிங்கே வந்து சமைச்சு வச்சுட்டேன். சோ நல்லா காரசாரமா வந்து சாப்பிடணும் அப்படின்றதுனால முருங்கைக்காய், பூண்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நல்ல காரசாரமா வந்து ஒரு காரக்குழம்பு வச்சுட்டு அப்பளம் பொரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் அந்த லஞ்ச் வந்து ஃபைனலா முடிச்சாச்சு. இந்த ட்ரிப் நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.